சினிமா தேட்டருங்க இப்படியெல்லாம் கூட இருக்குமான்னு ஆச்சரியப்படுற மாதிரி இருக்குது இலங்கையில் இருக்கிற சினிமா தேட்டர்கள். மதுபான கடையோட சினிமா தேட்டர் இருக்குது. எப்படி குடிக்கிறாங்க, எப்படி படம் பார்க்குறாங்க தெரியுமா? இதுக்கு பேர் மிதக்கும் சந்தை. அப்படி என்ன இங்கே வித்தியாசமாக இருக்குன்னு பார்க்கலாமா? இது யாரோட சிலை தெரியுமா? இலங்கை நாட்டுக்குள்ளே மட்டும் இல்லை, ஏர்போர்ட் ரயில்வே ஸ்டேஷனில் மட்டும் இல்லை, இலங்கையோட விமானத்துக்குள்ளேயும் தமிழ் வியாபிச்சிருக்கு. அதையெல்லாம் உங்களுக்கு காட்ட போகிறேன். இவர் என்ன செய்கிறாரு தெரியுமா? இங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சால் ஓ இப்படியெல்லாம் கூட இருக்கா இலங்கையிலன்னு ஆச்சரியப்படுவீங்க. ரயில்களில் பயணித்து இலங்கை நாட்டோட அழகை உங்களுக்கு காட்ட போகிறேன். இலங்கையில் இப்படியெல்லாம் கூட விழாக்கள் நடக்குதான்னு என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சு இந்த விழா. நடனம், சாகசம், கலை நிகழ்ச்சிகள்னு அசத்துறாங்க. இந்த வீடியோவில் இதையும் விரிவாக பார்த்து ரசிக்க போகிறீங்க. இங்கே பாருங்களேன், ஒரு போலீஸ்காரரே லாட்ரி டிக்கெட் வாங்கின்னு இருக்காரு. வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்குன்னு இலங்கை நாடு முழுக்கவே லாட்டரி டிக்கெட் வியாபாரம் அமோகமாக நடக்குது. கேரளா மாதிரியே எங்கே பார்த்தாலும் லாட்ரி கடைகளை பார்க்க முடியுது. பஸ்ஸில் கூட விற்றுன்னு இருக்காங்க பாருங்கள். இந்த பஸ்ஸில் பாடுறது சிங்கள பாடல். கொழும்பு பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற ஒரு தமிழரோட லாட்ரி கடை இது. இசை ஞானியோட தாலாட்டு கேக்குதா? லாட்ரி டிக்கெட்டுகள் ஒரே மாதிரி இல்லை, வெரைட்டியாக இருக்குங்க. இங்கே ஒருத்தர் மைக் வச்சு கூவி வியாபாரம் பண்ணுறாரு பாருங்கள். இது ஒரு வகையான லாட்ரி. இங்கே பாருங்கள், 5 சீட்டு வாங்குறாங்களா மினிமம். அந்த 5 சீட்டில் ஏதாவது ஒன்றுலையாவது ஒரு ப்ரைஸு கன்ஃபார்மாக இருக்குமா. குறைஞ்சபட்சம் ஒரு 20 ரூபாயாவது ஒரு ப்ரைஸு இருக்குமா. 10,000, 20,000, 1,00,000 கூட ப்ரைஸ் விழுமா. இதில் ஒரு 50,000 வரைக்கும் இவங்க உடனே ஸ்பாட்லேயே கொடுத்துருவாங்களாம். லட்சக்கணக்கில் ப்ரைஸ்ன்னா ஆஃபீஸ்க்கு வந்து வாங்கிக்க சொல்லுவாங்களாம். இங்கே பாருங்கள், ஒருத்தர் தெருநாய்களோட குங்ஃபு, கராத்தே எல்லாம் செல்லமாக ட்ரை பண்ணுறாரு. இதை வந்து ஃப்ளோட்டிங் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மிதக்கும் சந்தை அப்படின்னு சொல்லலாம். தாய்லாந்து மாதிரி இங்கே ஏரிக்கு நடுவில் சந்தை இருக்குது. அழகாக இருக்குது. தண்ணீரில் மிதக்குற மாதிரி நிறைய கடைகள் கட்டியிருக்காங்க. நிறைய கடைகள் வந்து படகுகளுக்கு மேலே தான் இருக்குங்க. ரெஸ்டாரண்ட்ஸ், காஸ்மெட்டிக் ஷாப்ஸ், செல்ஃபோன் ஷாப்ஸ்ன்னு கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட கடைகள் இங்கே இருக்குது. நம்ம இந்தியா மாதிரியே இலங்கையிலையும் சாலையோரமே வாழ்கிற மக்களை நிறைய பார்க்க முடியுது. இந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட் கொழும்பில் இருக்குது. இப்படி படுத்திருக்கிறவங்களில் பெரும்பாலும் தமிழர்களை தான் இருக்காங்க. குறிப்பாக இந்திய வம்சாவளி தமிழர்களாக இருக்காங்க. டிரைவரை வந்து நம்ம ஓட்டுநர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இலங்கை தமிழில் வந்து அவங்கள சாரதி அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பைக் ஓட்டுறவங்கள மட்டும் இல்லை, பின்னாடி உட்கார்றவங்களையும் ஹெல்மெட் போட சொல்கிறாங்க. இங்கே வழக்கமாக நண்டுகள் ஆற்றோரங்கள்லையோ குளத்து ஓரமோ ஏரி ஓரமோ ஈரமான மண்ணில் தான் வலை தோண்டி தங்கியிருக்கோம். ஆனால் இலங்கையில் மட்டக்களப்பு பகுதியில் காஞ்சு போன கடினமான மண்ணில் நண்டு வலைகளை பார்க்க முடியுது. இந்த மாதிரியான காஞ்ச பூமியில் வழக்கமாக எலி வலைகள் தானே இருக்கும். ஆனால் இலங்கையில் அதிசயமாக நண்டுகளை பார்க்க முடியுது. இலங்கை நண்டுகள் ரொம்ப ஸ்ட்ராங்கான நண்டுகளாக இருக்கும் போல் தெரியுது. இலங்கையை பொறுத்த வரைக்கும் சினிமா போஸ்டர்களை இப்படி தான் ஒட்டி வச்சுருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இந்த மாதிரி போஸ்டர்கள் வந்து அங்கேயே தயாரிச்சுப்பாங்க போல் இருக்குது. நம்ம இந்தியாவில் ஒட்டப்படுற மாதிரி படங்களோடு இருக்கிற சினிமா போஸ்டர் வந்து அந்த தேட்டரில் மட்டும்தான் ஒட்டுறாங்க. அங்கே தேட்டர்லேயும் தேட்டர் பக்கத்துலேயும் தான் அந்த மாதிரி பார்க்க முடியுது. மற்றபடி இந்த மாதிரி சிம்பிளாக தான் இருக்குது. சென்னையிலேருந்து தானே போஸ்டர்கள் போகுது. அது வந்து லிமிட்டடாக தான் போகும் போல் தெரியுது. அதனால் அவங்க அங்கேயே இந்த மாதிரி சிம்பிளாக ரெடி பண்ணிடுறாங்க போஸ்டர்ஸை.
இப்போல்லாம் ஷாப்பிங் மாலில் தேட்டர்ஸ் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி இலங்கையிலையும் பார்க்க முடியுது. இது வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரு ஷாப்பிங் மால் தேட்டர் இது. இது வந்து வவுனியாவில் இருக்கிற ஒரு நடுத்தர தேட்டர் இது. உள்ளே போய் தேட்டருக்காரங்க கிட்ட பேசினே தேட்டரை சுற்றி காட்டுறேன் பாருங்கள். வித்தியாசமாகவும் ஆச்சரியமாகவும் நிறைய விஷயங்களை உள்ளே பார்க்க முடியுது. ஐயா, உங்களோட பெயர்? இந்த பேர் நாகேந்திரன் பிரஜேந்திரன். இந்த தியேட்டரில் நான் மேனேஜராக இருக்கேன். சரிங்க. இப்போது ஒரு டிக்கெட் எவ்வளோ ஐயா? ஒரு டிக்கெட் வந்து பால்கனிக்கு 700 ரூபாயும் ஓடிசிக்கு 600 ரூபாயும் கொடுப்போம். 600 ரூபாய். கீழே உட்கார்றவங்களுக்கு 600. சரிங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு ஏன் படம் போடலையா? படம் எல்லாம் போட்டிருக்கு. ஆனால் இது வரைக்கும் இந்த ஆட்களும் வர இல்லை. இன்னும் ஆட்கள் வர இல்லை. ஏன் ஐயா வரல? அவங்களுக்கு இப்போ பஞ்சம் வேண்டாம். மக்களின் கையில் இப்போ காசு இல்லை. இப்போ இந்த ஷோக்கு ஒருத்தர் கூட வர இல்லை இது வரைக்கும். நேற்று வந்தாங்களா? நேற்று 2 ஷோ ஓடினாங்க. அதுவும் மக்கள் குறைவு. ஒரு ஷோவுக்கு 12 பேர் 10 பேர் அப்படி தான் அவ்வளோதான் வராங்க. ஒரு புதுசாக ஒரு படம் போட்டால் அந்த படத்துக்கு முதல் ஷோவுக்கு முதல் காட்சிக்கு எவ்வளோ பேர் வருவாங்க? இந்த படத்தில் ஒரு ரஜினி படம் போட்டிருக்கீங்களா இல்லையா? அந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் நாள் எவ்வளோ பேர் வந்தாங்க? ரஜினி படத்துக்கு வந்து கூட வருவாங்க. 300 350 பேர் 200 பேர் அப்படி வருவாங்க. விஜய் இந்த படத்துக்கும் கூட வருவாங்க. மற்ற ஹீரோக்காக்களுக்கெல்லாம் குறைவு தான். சுமாரான ஆக்கள் தான் வருவாங்க. பெருசாக எவ்வளோ பேர் வருவாங்க ஐயா? சும்மா ஒரு ஷோவுக்கு ஒரு 60 பேர் 50 பேர் 70 பேர் அப்படி தான் வருவாங்க. எத்தனை நாள் படம் ஓடும் அங்கே? வந்து எப்படியும் ஒரு 1 வீக் தான் படம் போகும். இந்த படம் வந்தாலும் 1 வீக். அதில் ஒரு நாள் 2 நாள் தான் கூட்டம் வரும். அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேமிலியாக்கள் மட்டும் ஒரு 5-10 பேர் 15 பேர் அப்படி வருவாங்க. இன்னைக்கு ஒருத்தர் கூட படத்துக்கு வரல. ஞாயிற்றுக்கிழமை ஒருத்தர் கூட வரல. அதனால எதுவும் ஷோ போடாமல் இருக்கீங்க. எத்தனை பேர் வந்தால் படம் போடுவீங்க? குறைஞ்சபட்சம் எத்தனை பேர்? குறைஞ்சபட்சம் ஒரு 20 பேர் 25 பேர் வந்தால் போடுவோம். படம் பார்க்க ஆளே வரலனாலும் எனக்காக கொஞ்சம் படம் போட்டு காட்டினாங்க. இது ஏசி. இங்கே இருக்கிற பெரும்பாலான தேட்டர்களில் இப்படி தான் இருக்குது ஏசி. என்கிட்ட ஏசி போட்டிருக்கிறபடியாக இப்போ எலக்ட்ரிசிட்டி பில்லும் இலங்கையில் கொஞ்சம் கட்டணங்கள் கூட. அதால் குறைஞ்ச அளவில் ஆக்கள் போட்டால் நஷ்டம் எங்களுக்கு. கரண்ட் பில் கூட. இலங்கை ஃபுல்லாகவே இதான் நிலைமை இல்லை. இந்த நாட்டின் பொருளாதார பிரச்சனையால் தான் இவ்வளவு நடக்குது. பொருளாதார பிரச்சனைக்கு முன்னாடி நல்ல கூட்டம் வந்தது. நல்ல கூட்டமாக இருந்தது. எல்லா இதுகளும் விலை குறைவாக இருந்தது. இப்போ எல்லா பொருட்களும் விலை கூடியிருக்கு. அரசாங்கத்தில் இப்போ புதுசாக வரிகளை அறிமுகப்படுத்தி நிறைய வரி இதுகளை வந்ததுனால மக்களில் வரி சுமை கூடினதால் மக்களால் எந்த காசும் செலவழிக்கிறதுக்கு அனாவசியமான செலவுகளை செய்ய ஆட்கள் கொஞ்சம் இதுன்றாங்க. தேட்டர் எப்படி நடத்த முடியுது ஐயா? இவ்வளோ கஷ்டத்தில் ஆட்கள் வரல, தேட்டர் ரன் பண்ண முடியுதா? நடத்த முடியுதா? 10-15 பேர் எங்களோட வேலை இருந்தது. இப்போ நாங்கள் 5 பேர் தான் இருக்கிறோம் வேலைக்கு. அதால் வேலை செய்கிற ஆட்களை குறைச்சி இதான் நடத்துகிறோம். அதை விட 2 எங்களோட லொட்ஜ் இருக்குது. அதுலேயும் ஆட்கள் குறைவு. லாட்ஜில் வர காசு அதுகளை வச்சு மேனேஜ் பண்ணுறோம். அதை விட எங்களுக்கு வேறு இன்னும் 4 இடத்த தியேட்டர் இருக்குது. அப்போ அதில் ஏதாவது ஒரு தியேட்டரில் வர லாபத்தை வச்சு தான் இவங்களுக்கு சேலரியெல்லாம் கொடுத்தா. இங்கே சிங்கள படமும் போடுவீங்களா? படம் போடுவோம். அதுவும் போடுவாங்க. தமிழ் படம் எல்லா படமும் போடுவோம். தமிழ்நாட்டில் என்ன படம் ரிலீஸ் ஆகுது மேக்ஸிமம் எல்லா படமும் எல்லா படமும் சேம் டைமுக்கு இங்கே அதே நாளில் ரிலீஸ் பண்ணுவோம். ஓஹோ. இப்போ எவ்வளோ காசு கொடுத்து வாங்குறீங்க ஐயா? இப்போ படம் இப்போ லால் சலாம் ரஜினி படம் எவ்வளோ கொடுத்து வாங்கி இங்கேருந்து இம்போர்ட் பண்ணுற ஆட்களை பொறுத்து அவங்க இம்போர்ட் பண்ணி அவங்ககிட்ட நீங்கள் வாங்குவீங்க. நேஷனல் ஃபிலிம் கார்ப்பரேஷன் இலங்கை திரைப்படத்து கொடுத்தாவினத்து ஊடாக மற்ற தியேட்டர்ஸ்க்கு எங்களுக்கு தருவீங்க. ஒரு படத்துக்கு எவ்வளோன்னு இருக்கா இல்லை இவ்வளோ நாள் ஓடினா இவ்வளோன்னு இருக்கா? இல்லை அப்படி இல்லை. அவங்க ஒரு இந்தியாவிலவே ஒரு விலை பேசி எவ்வளோ காசுன்னு சொல்லி அதை இலங்கை கொண்டு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க எல்லாருக்கும். பெர்சன்டேஜ் அடிப்படையில் தான் எங்களுக்கு வரும். விஜய் படம் எடுத்தால் ஒரு 60% 70% கொடுக்க வேணும். நார்மலான வந்தால் 50% தருவாங்க. அப்போ 50% அவங்களுக்கு கொடுத்து மிச்சம் 50% எங்களோட ஸ்டாஃபின் வேலைகள் சேலரியல் எலக்ட்ரிசிட்டி பில் எல்லாம் நாங்கள் அதில் தான் செய்வோம். முடியுதா? நடத்த முடியுதா? சமாளிக்க முடியுதா? கஷ்டம். லாபம் பார்க்க முடியுதா? லாபம் ஓரளவு, பெரிய அளவு லாபம் இல்லை, ஓரளவு சமாளிக்கலாம். ஆக பெரிய அளவில் இல்லை. எத்தனை தேட்டர் இருக்கும் ஐயா இலங்கை ஃபுல்லாக? இலங்கை ஃபுல்லாக ஒரு 100-110 டிக்கெட் 110 தேட்டர் தான் இருக்கா? இருக்குது. நகரங்களில் மட்டும்தான் இருக்குது. வவுனியாலே முதல் 4 தியேட்டர் இருந்தது. இப்போ ஒரே ஒரு தியேட்டர் மட்டும் எங்கட மட்டும் தான். எப்னாலேயும் நிறைய தியேட்டர் இருந்து இப்போ அங்கே ஒரு 5-6 தியேட்டர் தான் இருக்குது. கொழும்புல நிறைய இருக்கும் இல்லையா? கொழும்புலேயே இருக்கும். அங்கே தமிழ் படம் அங்கேயே போடுவாங்க. தமிழும் போடுவாங்க, சிங்கள படங்களும் கூட, இங்கிலீஷ் படம் போகும், ஹிந்தி படம் போகும். சரி சரி சரி. ஹிந்தி படமும் போடுறாங்க. படம் போடுறாங்க. இங்கே ஹிந்தி படம் போடுறீங்களா? இங்கே பார்க்குறாங்க. அங்கே பார்க்க மாட்டாங்க இல்லையா?
மொழி பிரச்சனை. ஆமாம் ஆமாம் ஆமாம். கடைசியாக என்ன படம் நல்லா ஓடிச்சு தேட்டரில்? லியோ படம் தான் ஓடி, விஜய் படம் தான் ஓடிச்சு. அதுக்கப்புறம் அந்த படம் எதுவும் சரி. அப்புறம் இந்த படம் ஓடையில் 3D படம் எல்லாம் வந்து ரஜினிகாந்த் அதெல்லாம் நல்லா அதெல்லாம் நல்லா ஓடிருக்கு. யார் யார் படங்கள்லாம் நல்லா போகுது ஐயா? கூடுதலாக பெரிய பாப்புலர் ஹீரோவான படங்கள் விஜய், ரஜினி, கமல், அஜித், சூர்யா இவங்களோட படம் வந்தால் தான் அவங்களுக்கு தியேட்டருக்கு கூட்டமே வருது. கூட்டமே வரும். ஒரு 1 வீக் 2 வீக் நான் பரவாயில்லை. ஒரு ஃபேமிலி படம் பார்க்கணுன்னா உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுது காசு? மேக்ஸிமம் அவங்களுக்கு ஒரு 5000 6000 ருபீஸ் வேணும். அவங்களுக்கு படம் பார்க்குறதுக்கும் ஸ்நாக்ஸு இந்த அது இது என்டர்டைன்மெண்ட் அது இது எல்லாம் வந்து என்ஜாய் பண்ணி போடுறேன்னு சொன்னால் ஒரு 5000 ரூபா வேணும் ஒரு வேணும். சரிங்க. அது தாண்டி இப்போ நெட்டில் டவுன்லோட் பண்ணிடுறது, சிடி அந்த மாதிரி பிரச்சனை. நெட்ஃப்ளிக்ஸ் வந்து அதில் ஆன்லைன் மூலமாக படம் பார்ப்பாங்க. நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, அமேசான். அது இலங்கையில் இருக்கிற சினிமா தேட்டர்களில் நான் பார்த்து ஆச்சரியப்பட்ட விஷயம், இங்கே மதுபான கடைகள் இருக்குது, பாரும் இருக்குது. இலங்கை நாட்டு தேட்டர்களில் படமும் பார்க்கலாம், மதுவும் குடிக்கலாம். தேட்டரில் கேன்டீன் ஓகே, கேன்டீன் இருக்குது. வேறு என்னென்ன இருக்குது? வேறு என்டர்டைன்மெண்ட் பார் இருக்குது. எங்களுக்கு பாரும் இருக்குது. அது வந்து உள்ளுக்குள்ளே கொண்டு போய் அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ண முடியாது. இன்டர்வல் டைமில் வந்து பாரில் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ள இன்டர்வல் டைமில் வெளியே வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணலாம், பண்ணிவிட்டு உள்ளே போகலாம். முன்னாடியே வந்து கூட ட்ரிங்க்ஸ் பண்ணலாம். எப்படின்னா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு உள்ளே போய் படம் பார்க்கலாம், உள்ளே பண்ண முடியாது. ஆனால் இந்த விதமான தொந்தரவு மற்றவர்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் பார்க்கலாம். இது இந்த தேட்டரில் தான் அந்த மாதிரி எல்லாம் பெரும்பாலும் இலங்கையில் உள்ள எல்லா தேட்டர்ஸ்லையும் முதல்ல இருக்கு பார் வசதி இருக்கு. எல்லாமே செய்து கொடுத்துருக்கு. ஆனால் உள்ளே போய் மெட்ராக்களுக்கு தொந்தரவு இடைஞ்சலன்னு பண்ணாமல் இருந்தால் ஓகே, பண்ணும் வரைக்கும் ஓகே. இல்லைன்னு சொன்னால் அவங்கள அப்படியே வழியில் கொண்டு வந்து இது ப்ளஸ் தான் இல்லையா? ஆமாம், இது ஒரு ப்ளஸ் தான். அது இலங்கையில் மட்டும்தான் இருக்குன்றதான் தெரியும். வெளிநாட்டில் இருக்கா? ஒரு வேலை வெளிநாட்டில் இருக்கலாம். இது வந்து கிளிநொச்சியில் இருக்கிற ஒரு பழைய சினிமா தேட்டர். விடுதலை புலிகள் ஆட்சி காலத்தில் இந்த தேட்டர் வந்து ரன்னிங்கில் இருந்தது. இறுதி போரில் குண்டு விழுந்து சேதமாயிடுச்சு. உள்ளே போய் பார்த்தா தேட்டர் வந்து சின்ன தேட்டராக தான் இருக்குது. தமிழர் பகுதிகளில் விடுதலை புலிகள் ஆட்சி காலத்தில் இந்த மாதிரி சின்ன சின்ன தேட்டர்கள் நிறைய இருந்திருக்கு. நம்ம இந்தியாவில் தயாராகிற படங்கள் தான் இல்லை, உலகத்தில் எந்த நாட்டு படங்களாக இருந்தாலும் சரி, ஈழப்பகுதிகளில் அந்த படம் ரிலீஸ் ஆகணும்னா விடுதலை புலிகளோட சென்சார் போர்டு அதை சென்சார் பண்ணும். தமிழ்நாட்டு படங்கள் கூட இங்கே சென்சார் ஆனதுக்கு அப்புறமும் கூட இலங்கை விடுதலை புலிகள் மறுபடியும் சென்சார் பண்ணுவாங்களாம். ஆபாச காட்சிகளோ தமிழர் விரோத காட்சிகளோ ஏதாவது இருந்தால் அதை நீக்கினதுக்கு அப்புறம் தான் விடுதலை புலிகள் அதை ரிலீஸ் பண்ண அனுமதிப்பாங்களாம். விடுதலை புலிகளோட காலகட்டத்தில் அப்படி தான் இருந்திருக்கு. இது வந்து சாலையை சுத்தம் செய்கிற வண்டி. எதிர்கட்சிகளால் ஒட்டப்பட்டிருக்கிற தேர்தல் பிரச்சார போஸ்டர் இது. இங்கே கூட தேர்தல் பிரச்சாரத்தப்போ போஸ்டர், சுவர் விளம்பரம்னு நிறைய பார்க்க முடியுது. இலங்கையில் தமிழர் மாகாணங்களில் குறிப்பாக வடக்கு பகுதிகளில் எல்லா பஸ் ஸ்டாண்ட்லேயும் தமிழ் பாட்டு ஓடின்னு இருக்குது. ஸ்பீக்கரில் நல்லா சத்தமாக வச்சு விட்ருக்காங்க. இன்னும் சில பஸ் ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் காட்டுறேன் பாருங்கள், அங்கெல்லாம் பாட்டு ஓடின்னு இருக்கிறத கவனிங்களேன். இலங்கையில் தண்ணி டேங்கெல்லாம் அழகாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது ஒன்று எவ்வளோ? 50 ரூபா. 100 ரூபா கொடுத்து 2 வாங்கியிருக்கேன். இது வந்து கப்பலில் பயன்படுத்தப்படுற ஆங்கர். இதை வந்து கடலில் ஒரு இடத்துல நிலையாக நிற்க வைக்கிறதுக்காக கப்பலில் இதை பயன்படுத்துவாங்க. இலங்கை கடல் பகுதியில் 1975 இந்த ஆங்கரை கண்டுபிடிச்சாங்களாம். ஏதோ ஒரு பழைய கப்பலில் இருந்து விழுந்திருக்கு. இந்த மாதிரி பழமையான பொருட்களை எல்லாம் கொழும்பில் சாலையோரமே காட்சிக்கு வச்சுருக்காங்க. இந்த ஆங்கர் எவ்வளோ உயரமாக இருக்குது, பெருசாக இருக்குது. இந்த செயினே எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். இந்த ஆங்கரோட உயரம் 8 அடி இல்லை 10 அடிக்கு மேலே இருக்கும். தமிழில் இதை நங்கூரம்னு சொல்லுவோம். இந்த ஹோட்டலோட பேர் பாருங்கள், நம்மளை கவனிக்க வைக்கிது. ஹோட்டல் பேர் வந்து கொலை விளக்கி அம்மா உணவகம். இந்த ஹோட்டல் யாழ்ப்பாணம் மீனவர் பகுதியில் இருக்குது. யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் இது. ஹாஸ்பிட்டல் பேர், டாக்டர்ஸோட பேரெல்லாம் யாழ்ப்பாண தமிழில் தனித்துவமாக இருக்குது பாருங்கள். இந்த தெரு பேர் பாருங்கள், ராமையா செட்டியார் வீதின்னு போட்டிருக்கு பாருங்கள். டாக்டர் மலரவன் பார்வையிடுகிறார், பல்கட்டும் சேவை, இந்த வார்த்தைகள்லாம் அழகாக இருக்குல்ல.
அந்த ஸ்ரீ கிருஷ்ணா அப்படின்ற பேர் ஈழத்தமிழில் எப்படி எழுதப்பட்டிருக்கு பாருங்கள். கொழும்பில் இருக்கிற ஒரு புத்தர் கோயிலில் நடந்த திருவிழா காட்சிகள் இவை. புத்த மத மக்கள் அவங்க கோயில் திருவிழாவை பிரமாதமாக நடத்துகிறாங்க. யானை ஊர்வலங்கள், கலை நிகழ்ச்சிகள், அழகான இளம் பெண்களோட நடனங்கள், வாலிபர்களோட சாகசங்கள்னு திருவிழாக்கள்லாம் வசீகரமாக நடக்குதுங்க. உங்களுக்கும் இது புதுசாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். முழுசாக பார்க்க ட்ரை பண்ணுங்களேன். விளக்க சிங்களத்துலேயும் விளக்குன்னு தான் சொல்கிறாங்களாம்.
விழாவில் ஏகப்பட்ட யானைகளை ஊர்வலம் கூட்டிகிட்டு வராங்க. யானைகள் மேலே ராஜா மாதிரி நிறைய பேர் உட்காந்துட்டு வராங்க. அவங்க புத்தர் சிலைகளையும் புத்த மத புனித நூல்களையும் யானை மேலே எடுத்துகிட்டு வராங்க. யானைகள் பேட்டரி மூலமான மின்சார விளக்குகளால் ஜொலிக்குது பாருங்க. புத்த கோயில் விழான்னா நிறைய வெளிநாட்டுக்காரங்க குவிஞ்சிடுறாங்க அதை பார்த்து ரசிக்கிறதுக்கு. இந்த வரிசையில் பாருங்கள், புத்த மத துறவிகள் தான் இல்லை, இந்து மத சாமியார்கள் கூட இருக்காங்க பாருங்கள். இவ்வளோ நேரம் திருவிழா காட்சிகள் பார்த்தோம்ல, அது இந்த கோயிலோட திருவிழா தான். யாழ்ப்பாணத்தில் பழக்கடை வச்சுருக்கிற ஒரு அண்ணா கிட்ட பேசலாமா? இங்கெல்லாம் சூரி கத்தி எப்படி இருக்குது பாருங்கள். நீங்கள் அந்த தாடி வச்சுருக்கீங்களா? ஏன் எதுக்காக இப்படி வச்சுருக்கீங்க? தாடி வச்சுக்கிறது முஸ்லீம் மாதிரி இருக்கு. தாடி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் முடி நினைக்கிற தாடி நினைக்கும். அதான் நான் தைக்க பிடிக்கணும் மிகாமல் தாடி அப்படி அழகா. அண்ணா உங்கள் பேர்ண்ணா? என்ன ரூபன். ரூபன். இது என்ன பழம்ண்ணா? இது அம்டாம்பழம். இது பேர் அம்டாம்பழமா? இது எவ்வளோண்ணா? இப்போ 10 விற்றுனாங்க. இப்போ 6 பழம் 100 ரூபா விற்கிறோம். ஓகேண்ணா. இது இலங்கையில விளையுதா? விலை உள்நாட்டு பழம் இது. ஓ, இது வந்து பாகிஸ்தான்லேருந்து வருதாண்ணா? பாகிஸ்தான். இது எவ்வளோண்ணா கிலோ? இது கிலோவில் 10 பழம் 300 ரூபா. ஓகே ஓகே. இது என்ன பழம்ண்ணா? இது மங்குசாம் பழம். இங்கே ஸ்ரீலங்காவில் விளையுது. இது எவ்வளோண்ணா? இது கிலோ 1000 ரூபா. கொய்யா பழம் இது எவ்வளோண்ணா ஒரு பழம்? இது நான் 1/4 கிலோ 150 ரூபா. கிலோ எடுத்தா 400 ரூபாய் கொடுக்குறோம், 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இல்லை ஒரு பழம் எவ்வளோ வரும்ண்ணா? இது பாருங்க, ஒரு பழம் எவ்வளோ வருதுன்னு பாருங்க. இது வந்து 1/2 கிலோ இருக்குது. எவ்வளோண்ணா? இப்போ 250 ரூபாய்க்கு இருக்குது ஒரு பழம். இது ஒரு பழம் 250 ரூபா. இது வேர்க்கடலை. இதை வந்து கச்சான்னு சொல்லுவீங்க இல்லையாங்க? ஜம்பு பீஸ். கச்சான். ஜம்பு கச்சான். ஜம்பு கச்சான். இது எவ்வளோண்ணா? இது வந்து கிலோ நாங்கள் 500 ரூபாய்க்கிறோம். சென்ட்ரு ஃப்ரெஷ் எவ்வளோ? ஒன்று 10 ரூபா. 10 ரூபா. இவர் வந்து சிங்களர். இவரோட ஹேர் ஸ்டைல் வித்தியாசமாக இருக்குல்ல. செட்டியார் ஜுவல்லர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு பாருங்க. இந்த நகைக்கடை வந்து கொழும்பில் இருக்குது. என்னோட இலங்கை பயணங்களில் இது ஒரு பயண காட்சி. போன வீடியோவில் கொழும்பு ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டோட லேண்டிங் சீனே உங்களுக்கு காட்டல இல்லையா? இந்த வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். கொழும்பு ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டு தர இறங்குது பாருங்கள். லேண்டிங் டைமில் அந்த ஃப்ளைட்டோட ரெக்கையில் ஏற்படுற சேஞ்சஸை நோட் பண்ணுங்களேன். இந்த ஃப்ளைட்டோட ஏர் கண்டிஷனர்லேருந்து குளிர்காற்று புகை மூட்டம் மாதிரி வெளியே வருது பாருங்களேன். கொழும்பு விமான நிலையத்தில் இருக்கிற சில தமிழ் பலகைகள், கடந்த பாகத்தில் காட்டாத சில காட்சிகள். இவங்கள பார்த்தா வெளிநாட்டு புத்த துறவிகள் மாதிரி தெரியுது இல்லை? இவங்கள பார்த்தா சீன நாட்டு மக்கள் மாதிரி தெரியுது இல்லை? ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக என்னோடய பயணங்களில் ஒரு முறை நான் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ்லேயும் பயணம் பண்ணேன். உண்மையிலே பிரம்மாண்டமாக, மாடர்னாக, சொஃபிஸ்டிகேட்டடாக அழகாக இருக்குது. அழகான விமான பணிப்பெண்கள் ஆகட்டும்,
ஒவ்வொரு பயணியையும் 2 கையெடுத்து கும்பிட்டு வரவேற்று அவங்க காட்டுற ஹாஸ்பிட்டாலிட்டி ஆகட்டும் எல்லாமே தனித்துவமாக இருக்குது. ஃப்ளைட்டோட பிஸ்னஸ் கிளாஸ் இது. பிஸ்னஸ் கிளாஸில் 22 சீட் வரையும் இருக்குது. பிஸ்னஸ் கிளாஸ்னால் அதிகமாக காசு கொடுத்து சொகுசாக போகிறவங்க, எக்கனாமிக் கிளாஸ்னால் அதை விட கம்மியாக காசு கொடுத்து போகிறவங்களுக்கான பகுதி. இது வந்து ஃப்ளைட்டோட எக்கனாமிக் கிளாஸ். நம்ம இந்தியன் ஃப்ளைட்ஸை ஒப்பிடும்போது இந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் எக்கனாமிக் கிளாஸில் கூட டிக்கெட் ரேட் அதிகமாக தான் இருக்குது. ஃப்ளைட்டு எவ்வளோ அகலம் இருக்குது பாருங்களேன். வழக்கமாக ஃப்ளைட்டில் ஒரு ரோவில் 4 சீட்டு தான் இருக்கும், நடுவில் போக வர வழி இருக்கும். ஆனால் இந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஒரு ரோவில் 8 சீட் இருக்குது, போக வர 2 வழி இருக்குது. எவ்வளோ மாசாக இருக்குது பாருங்கள் பார்க்க. இந்த ஃப்ளைட்டோட நீளம் 37 மீட்டருக்கு மேலே இருக்கும், உயரம் 12 மீட்டருக்கு மேலே இருக்கும். இந்த ஃப்ளைட்டில் இருக்கிற ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டட்டுமா? இதை ஃப்ளஷ் பண்ணும்போது காற்றோட சவுண்டு எப்படி கேட்கும் பாருங்கள். தண்ணி கம்மியாக வருது, காற்று அதிகமாக வருது. லைஃப் ஜாக்கெட் பற்றியும் சீட் பெல்ட் பற்றியும் ஒவ்வொரு சீட்லேயும் எழுதியிருக்காங்க. அமர்ந்திருக்கையில் உங்கள் ஆசன பட்டியை அணியுங்கள், உயிர் பாதுகாப்பு சட்டை உங்கள் இருக்கையின் கீழ் உள்ளது அப்படின்னு எழுதியிருக்காங்க. அப்புறம் ஒவ்வொரு சீட்டுக்கும் டிவி இருக்குது. இதை வந்து பிடிவின்னுவாங்க, அதாவது பர்சனல் டிவின்னுவாங்க, இல்லை வீடியோ ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிடிவியையும் நாம் தமிழ்லேயே ஆப்ரேட் பண்ணலாம். இங்கே பாருங்களேன், எல்லாமே தமிழில் வருது. திரைப்படங்கள் மட்டும் இல்லாமல் என்டர்டெயின்மெண்ட், மியூசிக், நியூஸ்ன்னு நிறைய வீடியோஸ் இருக்குது. இந்த டிவியில் தமிழ் படங்கள், இங்கிலீஷ் படங்கள், ஹிந்தி படங்கள், சிங்கள படங்கள் மட்டும் இல்லாமல் ஜெர்மன் படங்கள், சீன படங்கள், ஜப்பான் படங்கள் அப்படின்னு வெளிநாட்டு படங்களும் நிறைய இருக்குது. எல்லா ஆப்ஷன்ஸும் தமிழில் இருக்குது பாருங்களேன். தெலுங்கு படங்கள், மலையாள படங்கள் கூட இருக்குது. நிறைய படங்கள் இருக்குது. இதில் காந்தாரா படம் ப்ளே பண்ணலாமா? இலங்கையோட வடக்கு பகுதியிலிருந்து தமிழ் மக்கள் நிறைய பேர் கள்ளத்தோணியிலையும் வெளிநாடுகளுக்கு போகிற நிகழ்வுகள் நடக்குது இல்லையா? அப்படி போனவங்களில் நிறைய பேர் என்ன ஆனாங்கன்னு இது வரைக்கும் தெரியல. அதனால் இலங்கை அரசாங்கம் அங்கங்கே இந்த மாதிரியான விழிப்புணர்வு விளம்பரங்களை பண்ணிகிட்ருக்காங்க. சரியான பேருந்தில் ஏறினால் விரும்பிய ஊர் போய் சேரலாம், தவறான படகில் ஏறினால் வாழ்வே தவறி போயிடும் அப்படின்னு எல்லாம் விழிப்புணர்வு பண்ணுறாங்க. இந்த சூழ்நிலையில் சட்ட ரீதியாகவே தமிழ் மக்களை வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைக்கிற நிறைய நிறுவனங்களை தமிழ் ஈழ பகுதியில் பார்க்க முடியுது. இலங்கையில் அரசு பள்ளிகள் எப்படி இருக்குது பாருங்களேன். தமிழர் பகுதிகளில் இருக்கிற அரசு பள்ளிகள் இப்படி தான் இருக்குது. இது வந்து வவுனியாவில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல். எல்லா அரசு தமிழ் பள்ளிகள்லேயும் கட்டாயம் கல்வி கடவுள் சரஸ்வதியோட சிலையையோ சரஸ்வதி தேவியோட படத்தையோ பார்க்க முடியுது. பார்த்த சாரதியாக வந்த அந்த கோவிந்தன் அர்ஜுனனுக்கு அறிவுரை சொல்கிற காட்சியையும் கீதாச்சாரத்தையும் இந்த ஸ்கூலில் கூடுதலாக பொறிச்சிருக்காங்க பாருங்களேன். அடுத்ததாக இலங்கையில் இருக்கிற சிறைச்சாலைகள், ஜெயில் எப்படி இருக்குது, அப்புறம் கோர்ட்டு, நீதிமன்றங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? வவுனியாவில் கோர்ட்டும் ஜெயிலும் பக்கம் பக்கமே இருக்குது. இங்கே குரங்குகளை நிறைய பார்க்க முடியுது. இந்த குரங்குகள் நம்ம தமிழ்நாட்டு குரங்குகள் மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. உத்து கவனிங்களேன், தெரியும். அடுத்ததாக தமிழர் பகுதிகளில் இருக்கிற கோயில்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? குறிப்பாக வடக்கு மாகாணத்தில் இருக்கிற கோயில்கள் இவை.
யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, கிளிநொச்சி போன்ற இடங்களில் இந்த காட்சிகளை எடுத்தேன். இந்தியாவில் மாதிரியே பெருமாள் கோயில், சிவன் கோயில், விநாயகர் கோயில், முருகன் கோயில், மாரியம்மா கோயில், காளியம்மா கோயில்னு நிறைய இருக்குது. ஆனால் கோயில் கட்டடக்கலை வந்து தமிழ்நாடு மாதிரியே இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. உத்து கவனிங்களேன். இது வந்து கிளிநொச்சியில் இருக்கிற ஒரு கோயில். நாங்கள் போயிருந்தப்போ கோயிலில் பக்தர்களையோ பூசாரியையோ பார்க்க முடியல. இந்த கோயில் வந்து யாழ்ப்பாணத்திலிருந்து பருத்தித்துறைக்கு போகிற வழியில் இருக்குது. தமிழ் மக்கள் இங்கே பெரும்பாலும் சைக்கிள் உபயோகம் பண்ணுறதை பார்க்க முடியுது. சைக்கிள் மிதிக்கிறது நல்ல உடற்பயிற்சி அப்படின்றத இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன். இந்துக்களாகிய தமிழர்களோட ஹோட்டல்களிலையும் கடைகள்லையும் பேருந்துகளிலும் புத்தர் படங்களையும் பார்க்க முடியுது. அதே மாதிரி பௌத்தர்களாகிய சிங்களர்களோட வீடுகள்லையும் கடைகள்லையும் இந்து தெய்வங்களோட படங்களையும் சிலைகளையும் பார்க்க முடியுதுன்னு போன பாகத்திலேயே காட்டினேன் இல்லையா? இப்போ வந்து இலங்கையில் இருக்கிற சில பௌத்த கோயில்களை உங்களுக்கு காட்ட போகிறேன். பௌத்த ஆலயங்களில் புத்தர் சிலையை தாண்டி இந்து தெய்வங்களோட சிலைகள் தான் நிறைய இருக்குது. புத்த கோயில் இருக்கிற சிவனையும் பெருமாளையும் விநாயகனையும் முருகனையும் லக்ஷ்மியையும் காளியம்மனையும் சிங்கள மக்கள் விழுந்து விழுந்து வணங்குறத பார்க்க முடியுது. ஒரு சிங்களர் புத்தர் கோயிலில் வித்தியாசமாக சாமி கும்பிட்றாரு பாருங்களேன். இலங்கையில் புத்தர் கோயில்களில் சாமி சிலைக்கு முன்னாடி நம்ம பின்பக்கமாக திரும்பி நிற்கக்கூடாது. அப்படி நின்னால் அது சாமி சிலைகளை அவமதிக்கிற மாதிரி அப்படின்னு முதல் பாகத்தில் நாம் பார்த்தோம் இல்லையா? பின்பக்கம் திரும்பி நின்னால் அவமதிக்கிற மாதிரின்னு நினைக்கிற சிங்கள பௌத்த மக்கள் சாமி சிலைக்கு முன்னாடி சாமி சிலைக்கு நேராக காலை நீட்டி உட்காந்துருக்காங்க பாருங்களேன். நிறைய பேர் இப்படி சிலைக்கு எதிரில் இப்படி காலை நீட்டி உட்காந்து தான் சாமியை கும்பிட்றாங்க. அவங்க வழக்கப்படி இது தவறு கிடையாது, இது அவமதிக்கிற மாதிரி வராது. சாமியை நாம் வணங்குற மாதிரி நீட்டி விழுந்தும் கும்பிட்றாங்க, முட்டி போட்டும் கும்பிட்றாங்க. நாம் நம்ம சாமிக்கு படையல் வைக்கிற மாதிரி இவங்களும் புத்தருக்கு படையல் வச்சு கும்பிட்றாங்க. தீபம் ஏற்றுறாங்க, கற்பூரம் கொளுத்துறாங்க. இந்து மதத்தோட எல்லா சாயல்களையும் அங்கே பார்க்க முடியுது. நம்ம கோயில்களில் மணி அடிக்கிற மாதிரியே புத்தர் கோயில்லையும் மணி அடிக்கிறாங்க பாருங்கள். இங்கே இருக்கிற எல்லா புத்த கோயில்கள்லேயும் அரச மரம் இருக்குது. அரச மரம் தான் போதி மரம். புத்தருக்கு ஞானம் கொடுத்த இந்த போதி மரத்தை சிங்கள மக்கள் சாமியாக வணங்குறாங்க. சொம்பில் சுத்தமான தண்ணி எடுத்துகிட்டு வந்து அரச மரத்தை சுற்றி வந்து வணங்குறாங்க. அந்த தண்ணியை அரச மரத்தோட வேருக்கு ஊற்றிட்டு வணங்குறாங்க. சிங்கள மக்கள் இப்படி படி மேலேயோ சேர் மேலேயோ அமர்ந்தும் சாமியை வணங்குறாங்க. இவங்க எவ்வளோ நேரம் வணங்குறாங்க, எப்படி வணங்குறாங்கன்னு பாருங்களேன்.
இந்த சிலையை தான் இவங்க இவ்வளோ நேரம் வணங்கின்னு இருந்தாங்க. இது வந்து போதி தர்மர் சிலையா என்னன்னு தெரியல. இங்கே பாருங்கள், புத்தர் கோயிலில் வெங்கடேச பெருமாள் சிலையும் இருக்குது. கொழும்பு நகரத்தில் ஏரிக்கு நடுவில் இருக்கிற அழகான ஒரு புத்தர் கோயில் இது. இந்த கோயில் இருக்கிற நாராயணன் விஷ்ணு பகவான் சன்னதி இது. கீழே பாருங்கள், கழுகு சிலையை சேவல் மாதிரி பண்ணி வச்சிட்ருக்காங்க பாருங்களேன். இந்த புத்தர் கோயில் இருக்கிற முருகன் ஆறுமுகன் சன்னதி இது. இலங்கையில் இருக்கிற ஒரு பெட்ரோல் பங்க் இது. எவ்வளோ எளிமையாக இருக்குது பார்த்தீங்களா? வவுனியா பகுதியில் இந்த சிலையை பார்த்தேன். வித்தியாசமாக இருக்கே அப்படின்ட்டு கிட்ட போய் யாருன்னு பார்த்தேன். ஈழத் தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்துக்காக ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி அப்படின்ற அமைப்பை தொடங்கி கடுமையாக போராடியவரான் இவர். இந்த அண்ணாவோட பேர் பத்மநாபா. இலங்கையோட வடக்கு மாகாணத்தில் பெரும்பாலான தமிழ் மக்கள் தங்களோட வீட்டு கேட்டில் 2 பக்கமும் நந்தி சிலைகளை வச்சுருக்காங்க. இதனால் அந்த வீடுகள் கோயில் மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுக்குது. கொழும்பில் ஒரு ஹோட்டலில் வந்தேண்டா பால்காரம் பாட்டு சத்தமாக பாடின்னு இருந்தது. உள்ளே போய் பார்த்தேன், சந்தேகமே இல்லை, அது தமிழரோட ஹோட்டல் தான். அந்த ஹோட்டலில் தமிழர்கள் மட்டும் இல்லை, சிங்கள பெண்கள் கூட வேலை செய்கிறாங்க. தமிழா சிங்களமா? சிங்களமா? இப்போது ரயிலில் பயணம் பண்ணி இலங்கை நாடு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்றத உங்களுக்கு காட்ட போகிறேன். இங்கே ரயில்வே ஸ்டேஷனில் இங்கே கீழே உட்காந்துருக்காங்கல்ல, இவங்களில் பெரும்பாலானவங்க தமிழ் மக்கள் தான். இலங்கையில் ரயில்கள் வெரைட்டியாக இருக்குது. முதல் பாக வீடியோவில் நான் ஒரு ரயிலை காட்டியிருந்தேன். அந்த ரயிலில் சார்ஜ் போடுற வசதியோ பாத்ரூம் வசதியோ இல்லைன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஆனால் இந்த முறை இன்னொரு ரயிலில் போகும்போது சார்ஜிங் பாயிண்ட்டு பார்க்க முடிஞ்சது, டாய்லெட் வசதியும் பார்க்க முடிஞ்சது. ஒவ்வொரு கோச்சிலையும் லக்கேஜ் வைக்கிறதுக்குன்னு ஸ்பெஷலாக இந்த மாதிரியான ஒரு செக்ஷனை அசைன் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த ரயிலில் போயின்னு இலங்கையோட அழகை உங்களுக்கு காட்ட போகிறோம் பாருங்கள். இலங்கையோட மத்திய பகுதியையும் மலையக பகுதியையும் உங்களுக்கு காட்டுறேன். எங்கே பார்த்தாலும் வயல்வெளிகளும் அழகான மலைகளும் பசுமையான புல்வெளிகளும் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. நீங்களும் பார்த்து ரசிங்க.
ஆர்கேஸ் ஆஃப் இந்துஸ்தான் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.